ஹலோ வணக்கம். நடிகர் சத்யராஜ் இவங்களுடைய மனைவி மகேஸ்வரி கிட்டத்தட்ட 4 வருடங்களா கோமாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மகள் திவ்யா ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக நமக்கு ஷாக்கிங்காக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்துட்டு வரவர் தான் சத்யராஜ். இவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் சமூக செயற்பாட்டாளரும் கூட. திராவிட இயக்க சிந்தனைகளை பிரச்சாரம் செய்யும் பெரியாருடைய தொண்டராகவும் இருக்கக்கூடிய ஒருத்தர். எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன் நம்ம சத்யராஜ் அவர்கள். 1980களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வள வந்த நம்ம சத்யராஜ் அவருக்கு சமகால நடிகர்களா இருந்த கமல், ரஜினி அவங்களுக்கு இணைங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவா அந்த டைம்ல நடிச்சிட்டு வந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி நம்ம சத்யராஜ் அவர்களை சொல்லலாம். கதாபாத்திரங்களும் இவர் நடிக்கிற கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல உள்ள கதாபாத்திரத்தை அப்படியே நடிச்சு ரொம்பவே சூப்பராகவே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருப்பாரு. அதில் பாகுபலி படத்தில் கட்டப்பா கேரக்டர் நடிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப அளவில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் நடிச்சதுல இந்த பாகுபலி அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ரோலாவும் இவருக்கு அமைஞ்சிருந்தது. நடிகர் சத்யராஜ் இவங்க மனைவி மகேஸ்வரி இவங்களை 1979 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு சிபிராஜ் மற்றும் திவ்யா அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க. சத்யராஜோட மகன் சிபிராஜ் கண்டிப்பா தெரியும், சினிமாவில் நடிகரா நடிச்சிட்டு வர ஒரு ஆக்டர். சத்யராஜோடைய மகள் திவ்யா பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிபுணரா பார்த்தீங்கன்னா பணியாற்றிட்டு வராங்க. சத்யராஜ் அவங்களுடைய மகள் திவ்யா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை பற்றி ஒரு உருக்கமான பதிவு ஒன்று அவங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறாங்க. என் அம்மா மகேஸ்வரி கடந்த 4 ஆண்டுகளாக கோமாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிஜி யூடியூப் மூலமாக தான் அவங்களுக்கு நாங்கள் உணவு கொடுத்துக்கிட்டு வரோம். நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கோம். எங்கள் அம்மாவை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கடந்த 4 வருடங்களாக என் தந்தை பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய அப்பா சத்யராஜ் ஒரு சிங்கிள் பேரண்டாக எங்களை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வராரு. அப்பாவோடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நானும் என் அப்பாவும் ஒரு சிங்கிள் மதரா இருக்கிறோம். நாங்க 2 பேரும் இணைந்து பவர்ஃபுல்லா ஒரு சிங்கிள் பேரண்டா பாத்தீங்கன்னா இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் அவங்களுடைய மகள் திவ்யா பாத்தீங்கன்னா ரொம்பவே உருக்கமா அவங்க அம்மாவை பத்தி ரொம்ப விஷயம் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டதனாலதான் மகேஸ்வரி அவங்களுடைய அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் சத்யராஜ் பாத்தீங்கன்னா தன் மனைவி மகேஸ்வரி பாத்தீங்கன்னா 4 ஆண்டுகளா கோமாவில் வச்சுக்கிட்டு தான் தன் மகள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குடும்பமா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமிலியா ஒரு கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கிறார். இது நமக்கு கண்டிப்பா ஷாக்கிங்கா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.